நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, காலையில் நேரம் வெளியே போயிருங்க. இப்போ மேவில்லாதனால போறதுக்கு இல்லைங்க. இங்கே டெய்லியும் ஒரு 500 லிட்டராட்டா வரும். 40 நாளைக்கு பால் விட்டா தான் கண்ணுக்குட்டி நல்லா வரும். கொஞ்சம் குறும்பு ஜாஸ்தி ஆயிடுது. அதனால கொடுத்துட்டு காளை எங்கே இருக்குதுங்க? காளைக்கெல்லாம் கொண்டு போகணும்னா எங்காச்சும் இருக்கிற பக்கம் வண்டி எடுத்து கொண்டு போகணும். வெயிலுக்கு எல்லாம் சினையே பிடிக்காம இருக்குது. இப்போ ஊசி போட்டு 2 மாசம் 3 மாசம் ஆகுது. செனை பிடிச்சி வைக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு மாசம் போனா தான் தெரியும். ஆனால் வெயில்னால செனை நிற்க ஆரை பார்த்தாலுமே நம்மளுதுன்னு இல்லை, எல்லாத்துக்குமே செனை பிடிக்கிறது இல்லைன்னு சொல்றேன். டிராக்டரி 3500 ரூபா. எங்களுக்கு 6 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு 5000 ரூபா வரும். ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பக்கமா கொடுத்துருப்பாங்கம்மா. கரெக்டா மெயின்டைன் பண்ணணுங்க. அதை விட்டுட்டு நம்ம அங்க போறது இங்க போறது இதுல வச்ச கூடாது. முக்கியமான ஜோலிக்கு மட்டும் நாங்க போவோம். 4 பேர் போகணும் அப்படிங்கிற ஒரு இதுல வேலையே சரியா இருக்குங்க இல்லைங்களா? சரியா இவர் காட்டுக்கு மேய்க்கு போயிட்டு கொஞ்சம் வேலை கம்மிங்க. சரிங்க. இருந்ததுன்னா பாருங்க, நீ போடணும், மறுபடியும் தண்ணி காட்டி இந்த சாணி வலிச்சு எல்லாம் இது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கு. மழை வந்துச்சுங்களையா? மழை நைட்டு ஒரு இவ்வளோ மழைக்கு பக்கமாக இருக்குங்க. பரவாயில்ல, மழை பெஞ்சா பிரச்சனை இல்லை. மழை பெஞ்சா பரவாயில்லைங்க. மழை இல்லாதனால தானே பெரிய அதிக அங்கேயும் கட்டி அதுவும் கட்டிக்குவீங்க. முகா செம்சம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்கே ஒரு ஐயா வந்து 20 ஆண்டுகளாக மாடு வளர்க்கும் தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. மில்கி மிஸ்ட் நிறுவனத்துக்கு வந்து பால் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படி சப்ளை பண்றாரு என்னங்கிறத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. உங்க பேரு, உங்களை பற்றி சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க. பொன்னிச்சாமிங்க நம்ம பேரு. அம்மா வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க. பேர் குப்பாத்தாங்க. மாட்டு பண்ணை வச்சிருக்கோம். பரவாயில்ல, நன்மையாக தான் போயிட்டு இருக்குங்க. மோசம்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனால் மழை இல்லைனால மட்டும் கொஞ்சம் இப்போ சிரமமாக இருக்குங்க. மழை பெஞ்சா மெயின்டைன் பண்ணிடுவோம். எப்படி ஆரம்பிச்சிங்க? எத்தனை மாடுகள் ஆரம்பிச்சிங்க? ஒரே ஒரு மாட்டில் மட்டும்தான். ஒரு மாட்டில் மட்டும்தான். ஒரே ஒரு மாடு வாங்கினுங்க 2000 ரூபாய்க்கு. 2000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அதுலேருந்து ஃபுல்லாக இந்த இனத்தையில வந்து நாங்கள் ஒவ்வொன்றா பெருக்கி. எத்தனை மாடுகளா மாறி இருக்குங்க? 10 மாட்டுக்கு பக்கமா மாறி இருக்கு. 10 மாடுகளா நீங்க பெருக்கிருக்கீங்க. 2000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இப்போ இதனுடைய மதிப்பு எவ்வளவு இருக்குங்க? 50,000க்கு மேல போகும். 50,000. வெறும் 2000 ரூபாய்க்கு வாங்கின மாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 10 மாடுகளா மாத்தி 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து இப்ப பெருக்கிருக்கீங்க இல்லைங்களா? எவ்வளவு ஆண்டுகள் இதுக்கு உழைப்ப போட்டிருக்கீங்க? 20 வருஷம். 20 ஆண்டுகள் இதுக்கு உழைப்ப போட்டிருக்கீங்க. நீங்க வந்து ஆரம்பிச்சது நீங்க தான் ஆரம்பிச்சிருக்கீங்க? நான் மட்டும் தாங்க. ஐயா அப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்ப ஐயா வேலைக்கு போயிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு 3 வருஷமா ஐயா பாக்குறாரு. அதுக்கு முன்னாடி நான் தான். நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க. ஐயா எங்களுக்கு பால் கறந்துட்டு பால் கறவைக்கு போவாரு. கறந்துட்டு வந்து சொசைட்டில பால் வச்சுட்டு இருந்தாங்க. நாங்க வந்து வேற ஒருத்தருக்கு இந்த இடம் வாடகை கொடுத்துருக்கோம், மில்க் மிஷின். அவரு இப்போ ஒரு 8 வருஷம் இங்கே இறை வச்சுக்கிறாருங்க. பக்கத்தில் இருந்து பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே ஊற்றுவாங்க. ஒரு 500 லிட்டரு டெய்லி வரும். ஓகே. எவ்வளோங்கய்யா இதுக்கு? இங்கே மில்கி மிஸ்ட்ல வந்து 1 லிட்டருக்கு எவ்வளோ ரூபாய்? 1 லிட்டருக்கு இப்போ எங்களுதெல்லாம் வந்து 36 ரூபா வருங்க. வத்தக்கறவையாக இருந்தால் 1 லிட்டரு 2 லிட்டரு வரதெல்லாம் 40-45 ரூபா வரைக்கும் வரும். வத்தக்கறவையாக இருந்தால் நல்லா ஃபேன் நல்லா இருக்குனால 40 ரூபா 45 ரூபா வருது. இது இளங்கறவை வத்தல் எல்லாம் சேர்ந்து ஊற்றுறதுனால 36 ரூபா 37 ரூபா அப்படித்தான் வரும். நான் வந்து மாடு தான் மேய்ச்சிட்டு இருக்கிறேங்க. மேவு இருக்கிற வரைக்கும் காட்டில் கொண்டு போய் மேய்ச்சிட்டு இருப்பேங்க. இப்போ மேவு இல்லாதனால கட்டி வைக்கப்புல் வாங்கி போட்டுருக்குறேங்க. வைக்கப்புல் இது சோளத்தட்டு இவ்வளோதாங்க. மறுபடி மாட்டுக்கு பருத்தி கொட்டை, இது புண்ணாக்கும், இவ்வளோதான் போடுவோம். அதை வச்சு கறந்து ஊற்றி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இப்போ கண்ணுக்குட்டி மட்டும் எவ்வளோ இருக்குங்க? கண்ணுக்குட்டி இது 3 உருப்படி இருக்குங்க. 3 இருக்குங்க. ஆமாங்க. நாங்கள் எல்லாம் காலக்கண்ணு இருந்ததுன்னா கொடுத்துருவோங்க. பொட்டைக்கண்ணு வளர்த்துவோம். அப்படியே வச்சுக்கிங்க இல்லைங்களா? ஆமாங்க. ஓப்பன்லேயே தான் விட்டுறீங்க பகல் டைமில்? ஆமாங்க. வெளியே எங்கேயும் விடுறதில்ல? வெளியே இல்லை, எங்கள் காலையில் நேரம் வெளியே போயிருங்க. இப்போ மேவு இல்லாதனால போகிறக்கு இல்லைங்க. மேவு இருந்தால் இந்நேரம் போயிருங்க. இந்நேரம் போயிட்டு 12 மணிக்கு ஓட்டிகிட்டு வந்துடும். 11:30 12ங்கிற போது வெயிலானா. அப்புறம் சாயந்தரம் அதே மாதிரி 4 மணிக்கு ஓட்டிகிட்டு போனால் 6 மணி வரைக்கும் மேய்ச்சிட்டு வந்துடுவோம். வந்து அது இப்போ மழை இல்லாதனால மேவு இல்லை, அதனால கட்டி வைக்கப்புல் கூட வாங்கி போட்டுருக்குறேன். இடம் எவ்வளோ இருக்குங்க நம்மளுக்கு? இடம் இது மொத்தமாக 5 சென்ட். 15 சென்ட். எத்தனை வருஷமாக வளர்த்துட்டு இருக்கீங்க? நான் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா. 20 வருஷமா 20 வருஷம். எப்படி இருக்குங்க இந்த அனுபவம்? அனுபவம் நம்ம பாடு இதில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நம்ம பாடுபடுற அளவுக்கு அது வரும்படி உண்டு.
இவருங்க இப்போ எல்லாம் ஒட்டுக்காய் இருந்துச்சுங்கன்னா வாரம் 10,000 ரூபா, 8,000 ரூபா அப்படி வரும். மாட்டுக்கு பகுதி போயிருங்க, நம்ம பகுதி. எங்க பால் ஊத்திட்டு இருக்கீங்க? பால் இங்கேயே தான் சொசைட்டி வச்சு. என்ன சொசைட்டி இருக்குங்க? நம்ம வீட்லயே இருக்கு மில்கி மிஸ். நீங்க தனியா வச்சிருக்கீங்க? இல்லைங்க, வேற ஒருத்தர் வாடகைக்கு கொடுத்து வைக்கிறீங்க. அவர் வந்து இங்கேயே வாங்கிக்குவாரு. மில்கி மிஸ்ட். எவ்வளவு லிட்டர் பால் அங்க மாசத்துக்கு வந்து கிடைக்குதுங்க ஐயா? இங்க டெய்லியும் ஒரு 500 லிட்டராட்டா வரும். 500 லிட்டர். காலையில ஒரு 250 300. இப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருங்க. இப்பெல்லாம் மேவில்லாதனால எல்லாமே மாட்டுகளை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அதனால கம்மியாயிருங்க. இப்பவும் ஒரு 350 400 லிட்டருக்கு பக்கமா வரும். அப்படியே இந்த மாடுகளுக்கு கண்ணுக்குட்டியை பற்றியும்? கண்ணுக்குட்டியை நாங்கள் போட்டாச்சுன்னா அப்படியே வளர்த்தோங்க. வந்து ஒரு 40 நாளைக்கு நல்லா பால் விடணும். 40 நாளைக்கு பால் விட்டா தான் கண்ணுக்குட்டி நல்லா வரும். வேறு இதெல்லாம் சேப்பம்பால் மாட்டில் ஊட்ட மாட்டாத கண்ணுக்குட்டி வாஞ்சலாயிருது. எவ்வளோ மாதம் ஆச்சுங்கய்யா இது? கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் ஆச்சு. 6 மாதம் ஆச்சு. 6 மாதம். இது எல்லாங்க இது அது நாட்டுக்கண்ணுங்க. அது வருஷமாக போகுதுங்க. அது மாடு அத்தனுடைய தாய் 8 ஈத்து வச்சிருந்தேன். 8 ஈத்து கடைசியில் இப்போ கொடுத்துட்டோம். கொஞ்சம் குறும்பு ஜாஸ்தியாயிருது, அதனால கொடுத்துட்டோம். நாட்டு மாடு பால் ரொம்ப கம்மியாக தானே கறக்குங்க? இல்லை, நம்மளது இது வந்து கிட்டத்தட்ட 6-7 லிட்டர் வருங்கிற நிறைஞ்சிடும். காலையில் 4 லிட்டர் கறக்குங்க, சாயந்தரம் 3 வரும். இது நாட்டு மாடுனால நான் இட விட்டேங்க. அப்படியே இந்த மாடுகளை பற்றி சொல்லுங்க. இது கூலிங்க. கிட்டத்தட்ட இது வருஷமாச்சு. ஒரு 6 மாதம் போனால் பலனுக்கு வந்துடும். 6 மாதம் போனோம். கரெக்டாக எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க? இப்போ ஒரு 13 மாதம் ஆச்சு. 13 மாதம் தான். சென்னைக்கு வந்து நீங்கள் ஊசி தான் இல்லைங்க? ஊசி தானே. காளைக்கெல்லாம் எங்கேயும் காளை எங்கே இருக்குதுங்க? காளைக்கெல்லாம் கொண்டு போகணும்னா எங்காச்சும் இருக்கிற பக்கம் வண்டி எடுத்து கொண்டு போகணும். அதனால ஊசி தானே. ஊசி தான். ஊசி தான். ஓகே. அப்படி இந்த மாடு சொல்லுங்க. இது வந்து கிருங்க. கிருன்னா கிட்டத்தட்ட இது 2-3 வருஷம் ஆச்சு. ஒன்றும் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இது பலனுக்கே வரும். இது அதுக்குலாட்டா பலனுக்கு வராது. சுத்தமான கிரு. இதனுடைய அம்மா வந்து இடவெட்டு. அதனால இதுல ஒன்றும் நாங்கள் பால் எப்படி வருதுன்னு தெரியாது. இது அம்மா தாய் நல்லா பால் கறக்கும். அது நல்லா கறக்கும். அது வந்து இடவெட்டு. இது சுத்தமான கிருன்னு வைங்களா. அதுக்கெல்லாம் கூலியாக தானுங்க. அதெல்லாம் இது கூட சேர்ந்ததா தானே. மொத்தம் எத்தனை லிட்டர் பால் உங்களுக்கு கிடைக்குதுங்கய்யா? எங்களுக்கு டெய்லி காலையில் ஒரு 25 வரும். சாயந்தரம் ஒரு 15-16 அப்படி வரும். எல்லாம் சினையா இருந்துச்சுன்னா எல்லாம் சினைங்களா? எல்லாம் இல்லைங்க. இப்போ வந்து இந்த வெயிலுக்கு எல்லாம் சினையே பிடிக்காம இருக்குது. எல்லாம் 2ஆம் கட்டியா இருக்குது. இப்போ ஊசி போட்டு 2 மாதம் 3 மாதம் ஆகுது. செனை பிடிச்சி வைக்குதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு மாதம் போனாத்தான் தெரியும். ஆனால் வெயில்னால செனை நிற்க ஆரை பார்த்தாலுமே நம்மளுதுன்னு இல்லை, எல்லாத்துக்குமே செனை பிடிக்கிறது இல்லைன்னு சொல்கிறேங்க. மற்ற மாடுகள்லாம் எல்லாம் இது தானுங்க. அது கிருன்னு இதனுடைய சாரி. அது வந்து சாரி வால்னு இன்னும் சொல்லுவாங்க. அது சாணத்தில் என்னன்றீங்க? அது வித்துருவா காட்டுக்கு போடுவோம். லோடு எவ்வளோங்க ஐயா வருது? லோடு வந்து டிராக்டரி 3,500 ரூபா. 3,500 ரூபாய்க்கு விற்கும். உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 15,000 ரூபா வரும். 5,000 ரூபா கிடைக்கும். 5,000 ரூபா 6 மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்துருவோம். கோம்பெல்லாம் என்னன்றீங்க? பயிர் காட்டில் போட்டு எடுக்கிறோம். அதை வரத்தட்டு நீங்கள் போட்டுக்கீங்க? வரத்தட்டு நாங்கள் போட்டுக்கோம். ஷெட்டு வந்து சிம்பிள் ஷெட்டு தான் இல்லைங்களா? ஆமாங்க. இந்த ஷெட்டை பற்றி சொல்லுங்கள். இது ஷெட்டு நாங்கள் சும்மா அப்படியே மழைக்கு வேண்டிய போட்டு வைக்கிறோங்க. மழை வந்தால் உள்ளே கட்டிக்குங்க. மழைக்கு வேண்டிய. வெயிலுக்கு இப்போ மரம் முதல்ல இருந்ததுங்க, இப்போ மரம் இல்லைங்க. மரமெல்லாம் வெட்டிட்டோம். அதனால இப்போ உள்ள நெகிழுக்கு உள்ளதான் கட்டியா தகர ஷெட்டு தான் போட்டுருக்கிறீங்க? ஆமாங்க, தகர ஷெட்டு தானே. சரி சரி சரி. இந்த ஊர் பேர் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், எனக்கு வாயில் நுழையில. முகா செம்சம்பட்டி. எப்படி இந்த ஊர் உருவாச்சு? இந்த ஊரில் எத்தனை வீடுகள் இருக்கு? மக்கள் தொகையை பற்றி சொல்லுங்கள். இந்த ஊர் எப்படி அந்த காலத்தில் வந்து என்ன முகாம் போட்டதுனால முகா செம்சம்பட்டின்னு வச்சுருக்குறாங்க. முகா செம்சம்பட்டின்னு வச்சதுங்களாமா. இந்த ஊரில் வந்து இப்போ வந்து குறைஞ்சது ஒரு 25 வீடு தான் இருக்கும். எல்லா தோட்டத்துகள் தான் இருக்கிறாங்க. ஊருக்குள்ளே வந்து அவ்வளோதான் வீடு. இவ்வளோதான் வீடு. ரொம்ப குறைவாக தான் இருக்கு. ஆமாங்க, குறைவான வீடு தான். ஆனால் முதலுக்கெல்லாம் இங்கேருந்துங்கெல்லாம் தோட்டம் போயிட்டாங்க. தோட்டத்துகளில் 10 குடிப்பாடு 15 குடிப்பாடு இருக்கிறாங்க. இந்த மதுவானங்குட்டைங்கிறதுல வந்து ஒரு 20 குடிப்பாடு இங்கிருந்து இந்த ஊருக்கு சேர்ந்தது தானே. அங்கே போய் இருக்கிறாங்க. இங்கே மக்களுடைய பிரதான தொழில்கள் என்னங்க? சிலர் வந்து இப்படி தான் மாடுகள் வச்சுருக்கிறாங்க. பாய்க்கெல்லாம் ஏதோ வேலைக்கு போகிறாங்க. விவசாயம் கொஞ்சம் விவசாயம் இருக்குது. இதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. இந்த மாடு நான் எல்லாத்துக்கிட்டையும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தாங்க. மாடு வளர்க்குறது வந்து புதுசாக ஒருத்தவங்க வந்து தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எப்படி ஆரம்பிக்கணும்? எந்த மாதிரி ஆரம்பிச்சா இதில் வெற்றி அடைய முடியும்?
அது நம்ம போடுறதை பொறுத்தும் ம். மாடுக வச்சு அவங்க கறவை கறந்து ஊற்றி அதில் மைண்டிங் பண்ணிட்டு இருந்தா தானே இதை விட்டு போட்டு நம்ம வெளியே போயிட்டு வந்து இது பார்க்கல அப்படின்னா ம். கட்டுப்படி ஆகாது. ம். இதுலயே இருந்தா தான் கட்டுப்படி ஆகும். ம். இதுலயே இருந்தாதான் நம்ம ஆமா. ஜெயிக்க முடியும். ஜெயிக்க. எத்தனை மாடுகள்ல ஆரம்பிக்கலாங்க? ஆகிக்கலாங்க. நம்ம கொள்முதல் பொறுத்தும் ம். 5 மாடு வச்சு வளர்த்தலாங்க. அதிகமாக இப்போ மாட்டுகளுக்கு மேவு முதல் அது உற்பத்தி நாம் தயார் பண்ணணும். ம். அந்த அளவுக்கு தான் வச்சு வளர்த்த முடியும். ம். அளவாக வச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு சில நேரத்துக்கு கிடைக்காது. வைக்கப்பில்லே வாங்குறதுங்க வைக்கப்பில் சில நேரத்துக்கு வராது. ம். நாம் தட்டு இருக்கிறதுனால இந்த வருஷம் நம்மளுக்கு தட்டு கம்மி. ம். இல்லைன்னா இது நான் வரைக்கும் நான் வைக்கப்பில்லே வாங்கினதில்லை. மசால் புல் தோட்டத்தில் மசால் புல் போட்டு வைக்கிறோம். ம். மசால் புல்லை வச்சு பண்ணிக்க வேண்டியது. பண்ணிக்க வேண்டியது. ஓகே. மசால் புல் இருந்ததுன்னா மாடு கறவை கொஞ்சம் நல்லா வரும். ஆ. பச்சை ஓட்டுறதுனால. ஓகே. உங்களுடைய வயதுங்கய்யா? நம்மளுக்கு வயது 65 ஆச்சு. ஓகே. பல்லு வந்து உங்களுக்கு அது ஏற்கனவே போயிருச்சு ஃபர்ஸ்டே போயிருது. அப்படியே நாங்கெல்லாம் திரும்பி பேசுங்க. நாங்கள் கபடி சின்ன வயசில் கபடி விளையாடி கபடியில் போனது. கபடி பிளேயர் தான் ஐயா. ஓகே. சரி. அதெல்லாம் புழுந்து போனதுன்னு வைங்களேன். இப்பவும் நீங்க கபடியை ரொம்ப ரசிப்பீங்களா ஐயா? ஆமாங்க. எப்படிங்க கல்நீர் எல்லாம் எப்படிங்க? என்னென்ன வேற என்னென்ன தீவனங்கள் நீங்க அதிகமா கொடுக்குறீங்க? அதிகமாக நாங்கள் ஒன்றும் இல்லைங்க. பருத்தி கொட்டை அரைச்ச பருத்தி கொட்டை ம். கூட வேணும்னா மக்கா மாவு போடுவோம். ம். இல்லை அப்படின்னா தவிடு அவ்வளோதானே. இதையே கொடுத்துக்கிறீங்க? இதே தானே. சிலர்கள் வந்து மாட்டு தீவனம் போடுறாங்க. நம்மளது மாட்டு தீவனம் போட்டால் மாட்டுக்கு ஒத்து வர்றதில்லை. ம். அதனால போடுறதில்லை. சரிங்க. அதாவது ஒரு 2000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சின்ன ஒரு கன்றை வாங்கி இவ்வளவு பெரிய ஒரு ஃபார்மா நீங்க ரன் பண்ணிட்டு அது இருக்கீங்க. வித்ததமா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பக்கமா கொடுத்துருப்பாங்க ஓ மாடு. சரிம்மா. மாடு ஒரு 4-5 மாடு கொடுத்தாங்க. அது 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்குங்க. ஓ. அது போக மீதி இது மீதி இருக்கு. இருக்கு. ஆமா. அது ஒரு லாபகரமான ஒரு தொழிலா நீங்க கருதுறீங்களா? ஆமா. அதாங்க. கண்டிப்பா இது லாபகரமான ஒரு தொழில் தான். ஓகே. புதுசா ஒருத்தங்க ஆரம்பிச்சாலும் இந்த ஒரு தொழில கண்டிப்பா ஆரம்பிக்கலாம் உங்க பார்வையில. ஆமா. ஆனா கரெக்டா மெயின்டைன் பண்ணணுங்க. ம். அதை விட்டுட்டு நம்ம அங்க போறது இங்க போறது இதுலலாம் வச்ச கூடாதுங்க. மெயின்டைன் நாங்களே ஒரு பக்கம் போகணும்னா ஒரு ஆள் புடிச்சு விட்டு போயிருவோம். ம். அவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணிடுவாங்க. ம். அந்த மாதிரி தான். நாங்க விட்டுட்டெல்லாம் எங்கேயும் போக மாட்டோங்க. ஓ. முக்கியமான ஜோலிக்கு மட்டும் நாங்க போவோம். 4 பேர் போகணும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து வேற ஒரு ஆள் பிடிச்சி அவங்கள பராமரிச்சுக்கோன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவோம். ஓகே. சரிம்மா. ஆமா. உங்களோட ஒரு பிஸி ஷெட்யூல்ல மாடுகளை பற்றியும் மாடு வளர்ப்பு பற்றியும் உங்க ஊரை பற்றியும் சிறப்பான ஒரு தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிம்மா. ரொம்ப நன்றிங்க. ஐயா வந்து பாத்தீங்கன்னா கபடி பிளேயர்னு சொன்னாரு. 65 வயதுலயும் ஐயா வந்து இளமையா தெரியுறீங்க ஐயா. அந்த காலத்துல எத்தனை மேட்ச் எல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க கப்பல்லாம்? நாங்கள் அப்பெல்லாம் கப்புக்கு வெளியே போக மாட்டோம். இந்த உள்ளூர் வட்டாரத்தில் விளையாடுவீங்க. விளையாடுவோம். ஓ சரிங்க ஐயா. அங்கே அப்பெல்லாம் இந்த மாதிரி கிடையாதுங்க கபடி. இருந்திருந்தா நீங்க இன்னும் ஆமாங்க. ஒரு ஸ்டேட் லெவலுக்கு கூட ஆமாங்க. போயிருக்கலாம் இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சிவா2 இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.